தட்டக்கானு தட்டப்பயிறு காராமணி பைத்தங்காய் இப்படின்ட்டு இவனுக்கு நிறைய பேர் உண்டு. இங்கிலீஷில் லாங் பீன்ஸ். இதை கொஞ்சம் நீட்டமாக வெட்டிட்டு எண்ணெய் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம் போட்டு கொஞ்சமாக இதை நல்லா வதக்கிட்டு நீட்டமாக வெட்டி வச்சுருக்கக்கூடிய பைத்தங்காய், ஏன்னா நாங்கள் பைத்தங்கான்னு தான் சொல்லுவோம். இதில் கொஞ்சமாக தக்காளியும் போட்டு உப்பும் போட்டுட்டு வத்தல் பொடி, மஞ்சள் பொடி இதை போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கொஞ்சம் வேகணும், அதனால் கொஞ்சமாட்டு தண்ணியை தெளித்து விட்டு அதை வேக வைக்கலாம். தெளித்து தான் விடணும். நான் இடது கையால் நான் மொபைல் பிடிச்சி வீடியோ எடுக்கிறனால தண்ணியை உங்களுக்கு விட்டே நான் காட்டிட்டேன்னா இது மூடி வச்சு வேக வைக்கலாம். இது இடையிடையே எடுத்து நம்ம கிளறி விடணும். இந்த தண்ணியெல்லாம் வற்றி இது நல்லா வெந்ததுக்கப்புறமாட்டு நம்ம மல்லியெல்லாம் போட்டுடலாம். ஸ்கூல் டேஸில் அம்மா எனக்கு தயிர் சாதம் கூட இதே மாதிரி செய்து கொடுப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். சேம் இது பீன்ஸ்லேயும் இதே மாதிரி நீட்டமாக வெட்டி செய்து கொடுப்பாங்க. தயிர் கூட சாப்பிடக்கு தயிர் சாதம் இல்லை, தாளிச்செல்லாம் இல்லை, வெறுமனே தயிர் கூடையே இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டாட்டு இருக்கும். ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இதில் பொரியல், துவரன், மெழுகு புரட்டினா அதாவது கேரளா ரெசிபி நான் ஆல்ரெடி இதெல்லாம் போட்டிருக்கிறேன். இது எல்லாமே செய்யலாம். இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.